கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம், அதன் பின்பாகும். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த நாள் தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை. என்னால் கடன் அடைக்க முடியவில்லையே, கடன் எடுக்காமல் இருக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறேன், நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த வார்த்தை நாம் விசுவாசத்து நாம் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாருங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம். ஒரு சபை வாங்குவதற்காக சபை விசுவாசி மக்கள், பாவப்பட்ட மக்கள் கொடுத்த காணிக்கையை சேகரித்து அதை அட்வான்ஸாக கொடுத்து விட்டார்கள். பெரிய இடம், பெரிய தொகை. அவ்வளோ தொகை கொடுப்பதற்கு அந்த விசுவாசியிடம் பணம் இல்லை. ஆனால் என்ன செய்வது? விசுவாசிகள் சிலர் சொல்கிறாங்க, கடன் வாங்கி நம்ம அந்த பாக்கி பைசா கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் பாஸ்டர். இல்லை 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 இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய். நாம் ஏன் ஜாதி ஜனங்கள்கிட்ட போய் கடன் வாங்கணும்? நாம் ஏன் கையை ஏந்தணும்? நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, அப்போடைய சமூகத்தில் கையேந்துமே. இரவு முழுவதும் விசுவாசிகள், பாஸ்டர், குடும்பம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். சங்கீதம் 121 எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பான்னு சொன்னீங்க. அப்பா, இப்பொழுது எங்களுக்கு பணம் இத்தனை லட்ச ரூபா தேவைப்படுது, எங்களால் ஒன்றும் முடியாது. நீர் தான் வழிவாச திறக்கணும், நீர் தான் எங்களுக்கு வழிவாச திறக்கணும். அப்பா, ஏதாவது செய்யும். ராத்திரி முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாரும் கதற ஆரம்பித்தாங்க. ஒரு மனமாக சபைக்காக போராடி கெஞ்சி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாராங்க. ஏன்னா சில நேரங்களில் நாமும் கூட காரியம் நடக்கலை அப்படின்னா உடனே நான் போய் உடனே கடன் தான் வாங்குகிறோம், அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, பத்திரத்தை அங்கே கொடுத்து இல்லைன்னா நகையை அங்கே ஈடு வச்சு ஏதாவது நம்ம செட்டில் பண்ணிடலாம். அந்த ஒரு இது இருக்குது. நாம் தேவனை மறந்து விடுகிறோம். அந்த விசுவாசிங்க, பாஸ்டம், குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த போது ஏற்ற நாள் அந்த ரிஜிஸ்டர் அல்லது கடைசி நாள் கொடுப்பாங்கள, இத்தனை மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் மீதி பணத்தை, அதுக்கு முந்தின நாள் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனோட பேசி, அந்த சபைக்கு வராத ஒரு மனுஷன் காலையிலே போய் அந்த பாஸ்டருடைய கரத்தில் ஒன்று ஒரு செக்கு கொடுக்கறதுக்கு வராங்க. யாருன்றே தெரியாது. அதை கவரில் வச்சு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஊழியக்காரருக்கு ஒன்றும் புரியல. நம்ம பெரிய தொகையை எதிர்பார்த்துட்ருக்கோம், சின்ன ஒரு கவரில் ஏதோ கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் என்ன இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் புரியலை. சரி, இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தான் இருக்குன்ட்டு. பார்த்தா அங்கே எவ்வளோ பணம் தேவையோ அத்தனை லட்ச ரூபா செக் அவங்க எழுதி கொடுத்து போயிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, நாம் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு அவருடைய வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்கும் போது நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்களை மூடும்.
சர்வ வல்லமுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவர். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய நாளை தந்திர உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்களில் எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். அவர்கள் விடுவிப்பீராக. ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு சொன்னீரேன். அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி, தொழில் ஆசீர்வதி, வியாபாரத்தை ஆசீர்வதி, செழிப்பை கொடும், நாம மயம்படட்டும், கிருபை கூட இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதியும் சோத்திரம். இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாட்கள் எல்லாருடைய பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளும். சோத்திரம் சோத்திரம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆதரப்படுத்தும், தேற்று விளைவிடமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. நாள் முழுவதும் ஜெயமாக, அற்புதமாக, ஆச்சரியமாக வழிநடத்தும். பிரயாணங்கள் எல்லாம் காத்துக்கொள்ளும். எல்லாவித ஆபத்து விபத்துகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிரசன்ன கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.